ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கேரட்டை வச்சு ஒரு ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கேரட் அல்வா தான். இதை வந்து நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேங்க. நல்லா அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அல்வா ரெசிபி செய்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு அடி பிடிக்கும். அதனால் அடிகனமான பாத்திரமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. கேரட் வந்து நல்லா பூவாட்டம் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலில் வந்து கேரட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அதுலேயே. இப்போ கேரட் வந்து பால்லேயே நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு பால் வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க. 1/4 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிக அளவில் சேர்க்குறீங்க கேரட் அப்படின்னும் போது பாலும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம அதிக அளவு சேர்த்திங்க அப்படின்னா அல்வா சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இப்போ மீதம் இருக்கக்கூடிய 1/4 லிட்டர் பாலும் வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். பால் வந்து காய்ச்சின பாலாம் சேர்த்துக்கலாம், இல்லை வந்து காய்ச்சாத பால் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பால் இருந்தது அப்படின்னா தான் கேரட் வந்து நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ கேரட் வந்து நல்லா வேகணும், அதனால் மூடி போட்டு வச்சுருக்கேன். மூடி போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு மூடி போடணும். அப்படி இல்லைனா பால் ஃபுல்லாக பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சமான அளவு கேப் போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாலும் நல்லாவே சுண்டி கேரட்டும் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து பால் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த பாக்கெட் வந்து 5 ரூபா. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பால் பவுடர் பெரிய பாக்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் வாங்கி சேர்த்துக்குங்க. பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது அல்வாவுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 கிலோ கேரட்டுக்கு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பால்லே வேக வைக்கும் போது 150 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ அதிகமான அளவு சர்க்கரை சேர்த்தாலும் அல்வா வந்து ரொம்ப திகட்டிடுங்க. 150 கிராம் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பொருளுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா இலகலாகிடுச்சு பாருங்கள் கேரட்டு. மறுபடியும் இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாகிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சர்க்கரை போட்டதும் நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. கேரட்டை வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பாதாம் பருப்பும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காய்ந்த திராட்சையும் நான் எடுத்துருக்கேன். இப்போ பாதாம் முந்திரி ரெண்டுமே நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெய் வந்து இதுக்கு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 100 கிராம் நெய் சேர்க்கும் போது அல்வா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா உருகின பிறகு நட்ஸ் அதில் சேர்த்து நல்லா வறுத்து நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் அல்வாவுக்கு வந்து முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிடும்போது நடுவில் கடிப்படும், அது அவ்வளோ நல்லாயிருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் கூட இது கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ டேஸ்ட்டான நம்மளுக்கு கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ கேரட்டை திருகி எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த வேகிறதுக்கு மட்டும்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை ஒரு 1/2 ஹவரில் சூப்பரான செம்மையான ஒரு அல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. இது கடையில் நீங்கள் போய் கேட்டு வாங்கினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்து, ரொம்பவும் நல்லாவும் இருக்குங்க. இப்போ இருக்க லீவில் பசங்க வந்து வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்தமாதிரி கேரட் அல்வா செய்து கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போ 1/4 கிலோ கேரட், பால் வந்து 1/2 லிட்டருங்க. நட்ஸ் எல்லாம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 ரூபா இருந்ததுன்னா போதும், இந்த அல்வா வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கடையில் போய்ட்டு இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபி வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் 250லேருந்து 300 ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குங்க. வீட்டில் 100 ரூபா செலவு பண்ணிங்கனாலே போதும், சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.